பாரிஜாதம் 18. அஞ்சனா சர்வேஸ்வரனுடன் பேசுவதற்காக கைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல நடந்த அனைத்தையும் வெங்கடேசனிடம் கண்ணீரோடு சொல்லி முடித்தார் ஈஸ்வரி. அக்கா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அத்தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறத பத்தி கவலைப்படாம, குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி எல்லாம் பண்ற என்றாள் அஞ்சலி. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே அவதாண்டி. அவகிட்ட ஆரம்பிச்சதுதான் எல்லாமே இன்னைக்கு என்ன இப்படி இங்க உட்கார வச்சிருக்கு என்றாள் ஆற்றாமையோடு. சே, உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப நான் பேசினா மட்டும் நீ திருந்திடவா போற? திருந்துற ஜென்மமா இருந்தா அன்னைக்கு அக்கா சொன்னப்பவே திருந்தி இருக்கணும். உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் என்று தன் அறைக்கு சென்றாள் அஞ்சலி. பல நிமிட யோசனைக்கு பிறகு பெரிய மகளிடம் வந்த வெங்கடேசன், ஏம்மா இப்படி நடந்துக்கிற? கூட பிறந்தவளே தன்னை இப்படி பேசுறது அஞ்சுவுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கும்னு உனக்கு புரியலையா என்றார் தன்மையாக. எல்லாரும் அவ கஷ்டத்தை தான் பாக்குறீங்க, என் கஷ்டத்தை யார் தான் பாக்குறீங்க? நான் உங்க புள்ள இல்லையா என்றாள். உன்னோட கஷ்டத்துக்கு நீதான் பொறுப்பு. அப்போ அதுக்கான தீர்வையும் நீதான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்காக நீங்க யாரும் எதுவும் பேச மாட்டீங்க, அப்படிதானே என்றாள் ஆவேசமாக. அருணா, எங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. நீ எந்த அர்த்தத்துல பேசியிருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு உன் புருஷன் குழந்தைங்களை பத்தி யோசிக்காம இப்படி ஒரு எண்ணமும் வார்த்தையும் உன்கிட்ட இருந்து வந்தது ரொம்ப பெரிய தப்பு. அதை நாங்க என்னன்னு சொல்லி நியாயப்படுத்த முடியும்? இல்ல உன்னை மன்னிக்க சொல்லி தான் கேட்க முடியுமா? கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு உன்னை ஏத்துக்க சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம். உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறத விட்டுட்டு அஞ்சு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த எண்ணத்தை நீ மாத்திக்கோ, இல்லைன்னா உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். இப்பவும் உனக்கு வாய்ப்பு இருக்கு. போ, நீயே போய் மாப்பிள்ளை கிட்ட பேசு. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நீயே அவர்கிட்ட போய் சொல்லு. உன் தலையெழுத்து நல்லா இருந்தா உன் வாழ்க்கையும் மாறும் என்றார் உறுதியான குரலில். அவளுக்கு மட்டும் எல்லாரும் முன்னாடி போய் நிக்கிறீங்க, எனக்கு பேசக்கூட வரமாட்டீங்களா? நீங்க தான் என்ன பெத்தவங்களா இல்ல எங்கிறதா தூக்கிட்டு வந்து சோறு போடுறீங்களா என்றாள் ஆற்றாமையோடு. போதுண்டி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. அந்த மனுஷனே உடம்பு முடியாதவர். இன்னும் அஞ்சலிக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அது வரைக்குமாவது என்னையும் என் புருஷனையும் கொஞ்சம் உயிரோடு விட்டு வைடி என்று கண்ணீரோடு ஈஸ்வரி சொன்ன போதும் அருணாவிடம் எந்த மாற்றமும் இல்லை. அதை கண்ட வெங்கடேசன், உனக்கு நான் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுக்குற அருணா. போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி உன் வாழ்க்கையை சரி பண்ண பாரு. இல்லையா அடுத்த நாள் காலையில உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துடுறேன் என்றார். அப்பா என்று அவள் அதிர்வோடு பார்க்க, உன்னால உன் பேச்சை கேட்டு நடந்ததால இப்ப அர்ச்சனா வீட்டு பக்கம் வராம இருக்கா. அதுவும் நீ பேசினது தப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ அவளை மூல செலவு செஞ்சு வச்சிருக்க. புதுசா வாழ போயிருக்க பொண்ணு அங்க ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தா எங்களை தான் தேடி வரணும். ஆனா மாப்பிள்ளை இப்போ அதுக்கு சம்மதிக்கல. ஒருவேளை கோபம் குறைஞ்சு அவளை திரும்ப நம்ம வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா நீ இங்க இருக்கக்கூடாது. அதோட அஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமா அவ இங்க நிம்மதியா வந்து போகணும். நீ இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அஞ்சுவுக்கும் நிம்மதி இருக்காது. எங்களுக்கு மற்ற 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினைச்சு பயமா இருக்கு. மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொளுத்துறதை விட மூட்டை பூச்சியை நசுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா நீ எங்க பொண்ணா போயிட்ட. அதனால ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். தெரிஞ்ச 2 இடத்துல வேலைக்கு சொல்லி வைக்கிறேன். வேலைக்கு போய் உன் வயித்தை நீயே கழுவிக்கோ. எங்களை பார்க்க நினைச்சா சொல்லு, நாங்க வந்து பார்த்துட்டு போறோம். ஆனா நீ இங்க வராத. அப்படின்னா மொத்தமா என்ன தலைமுழுக முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு வேற தீர்வு எனக்கு தெரியல. அதுதான் உனக்கு சாயந்தரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கே. முடிஞ்சா மாப்பிள்ளை கிட்ட பேசி உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கோ என்றவர் பேச்சு முடிந்தது போல எழுந்து சென்று விட்டார். அன்று மாமியார் வீட்டு விசேஷத்தில் இருந்த அரவிந்திற்கு ஜெயந்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. இந்நேரத்துக்கு எது கூப்பிடுறார் என்ற யோசனையுடனே அழைப்பை ஏற்க எடுத்ததுமே, அர்வி, அசோக்கு உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கடா என்றார். என்னம்மா சொல்ற? இன்னும் 10 நாளைக்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே. ஆமாடா, ஆனா அந்த சண்டாளி வந்து மொத்தமா என் கூடிய கெடுத்துட்டு போயிட்டா. இவ எப்பேற்பட்டவன்னு தெரியாம நான் வேற என்னென்னமோ கனவெல்லாம் வச்சிருந்தேன். எல்லாமே நாசமா போச்சுடா என்று குரல் உடைந்து ஒப்பாரி வைக்க தொடங்கினார். அரவிந்திற்கு அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்றே புரியவில்லை. பின்னே அன்று பிரீத்தி கொடுத்த அறையில் ஜெயந்தி அஞ்சனாவை பற்றி அவதூறாக பேசுவதை மொத்தமாக நிறுத்தியிருந்தார். அஸ்வின் அரவிந்திற்கு அது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்னம்மா, நாங்கெல்லாம் சொல்லி கூட மாறாத நீ இப்ப என்ன ரொம்ப மாறிட்ட என்று கேட்டதற்கு அவரிடம் மௌனம். அவர் அடி வாங்கியது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை மகன்களிடம் சொல்லி இருந்தாலும் பிரீத்தி அன்று பேசிய பேச்சிலேயே யாருடைய வார்த்தைகளும் அவளிடம் எடுபடாது. அதிகம் பேசினால் எங்கே சப்தமே இல்லாமல்
மகனின் மூச்சை நிறுத்தி அதை இயற்கை மரணமாக மாற்றி விடுவாளோ என்ற பயம் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதோடு அடுத்தடுத்து வந்த நாட்களில் பரிசோதனைக்காக வரும் பிரீத்தியின் அழுத்தமான பார்வையே அவர் ஈரக்குலையை நடுங்க செய்திருந்தது. அதனால் மகனை அங்கிருந்து அழைத்து செல்லும் வரையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து இருக்கும் இடமே தெரியாத வகையில் இருந்து கொண்டார். மகன்களுக்கு விஷயம் தெரியாவிட்டாலும் தாயின் மாற்றம் சற்று நிம்மதி கொடுக்க எப்படியோ ஒண்ணு தாய் தெரிந்திருக்கிறாரே என்று சந்தோஷப்பட்டு கொண்டனர். இப்போது யாரை பற்றி பேசுகிறார் என்று புரியாமல், மா யார பேசுற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்றான். அதான்டா அந்த சண்டால சிரிக்கி, உன் தம்பி காதலிச்சானே அவ, அந்த கேடு கெட்டவளை பத்தி தான் சொல்றேன். அந்த அவளுக்கு இல்லாத தொடர்பு கிடையாது. என்னம்மா சொல்ற? ஆமா ஆர்வி, இப்பதான் அசோக் அவளை பத்தி சொன்னான். அவளால தாண்டா அவனுக்கு இந்த நிலைமையே. மா ஏதாவது புரியற மாதிரி தான் பேச, இப்படி துண்டு துண்டா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? அர்வி அன்னைக்கு அன்னைக்கு என்னைக்குமா? அசோக் ஜெயில இருந்து வந்த அன்னைக்கு இவ இன்னொருத்தம் கூட இருந்தத அவனே கண் கூட பாத்திருக்கான் அர்வி. அதுல மனசு வெறுத்து போய் கால் போன போக்குல போனப்பதான் என் பிள்ளைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் இந்த நிலைமையில இருக்கிறப்ப கூட கொஞ்சமும் மனிதாபமானமே இல்லாம அவ என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமாடா என்றார் கண்ணீரோடு. மா நாசமா போற சண்டாளி, என் புள்ளைய செத்துன்னு சொல்றாடா என்றவருக்கு இன்னுமே அழுகை பீரிட்டது. அரவிந்துக்குமே அவர் பேச்சு முதல் நொடி அதிர்ச்சியை கொடுத்தாலும் அன்று கவிலையா அசோக்கோடு இருந்ததை எண்ணி பார்த்தவனுக்கு அவள் இப்படி இல்லாமல் போனால்தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்று புரிந்தது. அவ எப்படி அங்க வந்தா என்றான். நான் தான் வர வச்சேன். நீயா? எதுக்குமா என்றதும் நடந்ததை சொன்னவர் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம், அதை அறிந்த விஸ்வதேவ் உடனே இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று எச்சரித்ததையும் சொல்லி முடித்தார். அறிவு இருக்காமா உனக்கு? உன்னை யார் அவளை இங்க வர வைக்க சொன்னது? நீ என்ன நினைப்போட இருக்க? இந்த பாருமா, உனக்காக உன் இம்சை தாங்க முடியாம தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். குணமான பிறகு அவன் வழியை பார்த்துட்டு போகணுமே தவிர்த்து இதுக்கு மேல கல்யாணம் கருமுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். உன் மகனை மாதிரி ஒருத்தனை எல்லாம் கொண்டு வந்து என் வீட்டுல வச்சா வீடு விளங்குமா என்றான். அர்வி, அது அவளை பத்தி தெரியாதப்போ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு புத்தி வந்துடுச்சு. அப்படி செய்ய மாட்டேப்பா. ஆனா அசோக்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் ராஜா. மா புத்தியோட தான் பேசுறியா? என் பொண்டாட்டியை விடு. அங்க வாழ வந்த இன்னொரு பொண்ணு இருக்கா. உன் மகனோட லட்சணம் தெரிஞ்சவ இனியும் அங்க நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? அர்வி, என் பையன் நல்ல நலமாடுற வரைக்குமாவது வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். என்னமா பேசுற நீ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை யார் அவளை அங்க வர வைக்க சொன்னா? இப்ப நீ வர சொன்னதாலதான் இவ்ளோ பிரச்சனை. ஏம்மா எங்களை நிம்மதியா வாழவே விடக்கூடாதுன்னு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? அந்த கழிசடை எப்பேற்பட்டவன் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துமா கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். ச்சே அருவி என்றவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பேசாதம்மா, அவளால நம்ம அப்பாவை இழந்திருக்கோம். ஐயோ, எனக்கு அவளோட லட்சணம் தெரியாதுடா. தெரியாம தான் வர வச்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா சத்தியமா வர வச்சிருக்க மாட்டேன் அருவி. மா போதும், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நீ மட்டும் வரதா இருந்தா வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா அவன் கூட எங்கேயாவது போயிடு. தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வராது. அரவிந்த், நான் உன் அம்மாடா. அதனாலதான்மா உன்னை மட்டும் வர சொல்றேன். டேய், அந்த வீடு அவனுக்கு உரிமைப்பட்டது. அவனை அங்க வர வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சரி, அப்போ உன் மகன் வரட்டும், நாங்க கிளம்புறோம். அர்வி, இப்படி அறுத்து கழிக்கிற மாதிரி பேசாதப்பா. நான் வயசானவ. என்னால எப்படி அவனை தூக்கி உட்கார வைக்க முடியும்? எனக்காக என் பையனை நடமாடுற வரைக்கும் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்ப்பா. மா, கனவுல கூட நடக்காத விஷயத்தை பத்தி பேசாத என்றான் கராரான குரலில். இப்ப மட்டும் நீ ஒத்துக்கலன்னா கண்டிப்பா இங்கேயே என் மகனுக்கு விஷம் வாங்கி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு செத்துருவேண்டா என்றதில் ஆடி போனான் அரவிந்த். என்னம்மா பேசுற? வாய மூடு. நிஜமாதான் சொல்றேன். என் புருஷன் உயிர் போக அவன் காரணமா இருந்தான். இன்னைக்கு நானும் அவனும் சாக நீங்க காரணம் ஆகிடாதீங்க. நான் என்ன காலம் முழுக்க அவனை வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு நான் சொன்னேன். அவன் எழுந்து நடமாடுற வரைக்கும் தானே. கொஞ்சம் யோசிப்பா. அவன் நடக்க ஆரம்பிச்ச அப்புறமா வெளியே அனுப்பிடுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அது வரைக்கும் எனக்காக வீட்டுல அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு அருவி. உன்கிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன் என்றார் கண்ணீரோடு. மா, இவ்ளோ நடந்தோம். அந்த அயோக்கியனுக்கு உன்னால எப்படி பாவம் பார்க்க முடியுது? நீ திருந்தவே மாட்டியா? ஒரு பொண்ணு வாழ்க்கைய அநியாயமா சீரழிச்சு அப்பா சாக காரணமா இருந்திருக்கான். அப்படி இருந்தும் எப்படிமா இப்படி அவனுக்கு வக்காலத்து வாங்குற என்றான்.
நான் அம்மாடா, அவனை பெத்தவ. 1000 தப்பு பண்ணி இருக்கட்டும், அதெல்லாம் நியாயப்படுத்தவும் முடியாதுங்கிற அளவுக்கு புரியாதவ இல்ல. ஆனா உங்களை மாதிரி என்னால அவனை விட முடியல. மனசு கடந்து அடிச்சுக்குது. எங்க எப்படி நம்ம புள்ள வாழ்க்கை மாறி போச்சு, அதுக்கு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நானும் ஒரு காரணமா, இப்படி பல யோசனைங்க. அடிபட்டு வாழ்க்கையில நொந்து போயிருக்கான், அவனை எப்படி விட சொல்ற? பரவாயில்லம்மா, இந்த அளவு உனக்கு யோசிக்க தெரியுதுங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இன்ன இந்த யோசனையெல்லாம் 5 மேல உனக்கு வரணும்னு நினைச்சு வேதனைப்படுறதான்னு தெரியல என்றான் எரிச்சலோடு. அர்வி என்று ஆரம்பிக்கவும், இங்க பாருமா, இந்த விஷயத்துல நான் மட்டும் தனியா முடிவெடுக்க முடியாது, என் பொண்டாட்டியையும் கேட்கணும். நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டதாலையும் இந்த அசிங்கத்தை எப்படிடா அவகிட்ட சொல்றதுன்னு என்னாலேயே முடியாமலும் தான் அப்பா இறந்த காரணத்தை சொல்லல. இப்போ இவனுக்கு நடந்திருக்கிற ஆப்ரேஷன் பத்தியும் வாயை திறக்கினேன். ஆனா இனியும் முடியாது. என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளோட சம்பந்தம் கிடைச்ச பிறகுதான் உன் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அது வரைக்கும் பொறுமையா இரு. ஆனா இங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றாங்களேப்பா. எதையாவது சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி வைமா. நான் அஸ்வினுக்கும் விஷயத்த சொல்லி சுனிதா கிட்ட பேச சொல்றேன், அதுக்கப்புறம் எங்க முடிவை சொல்றோம் என்றவன் உடனே தம்பிக்கு அழைத்தான். அப்போதுதான் வேலையில் இருந்து திரும்பி இருந்த அஸ்வின் அரவிந்தின் அழைப்பு வரவும் அதை ஏற்று பேசி முடித்தவன் உடனே சுனிதாவை பார்க்க கிளம்பினான். அன்று மாலை தன் ஆபீஸில் இருந்து கிளம்பிய சுனிதாவிடம், ஹே ஸ்வீட்டி, அங்க பாரு, அவர் உன் ரோமியோ தானே என்றாள் கண்மணி. ரோமியோவா? யாரடி சொல்ற? அக்கட சூடு என்று சுனிதாவின் முகத்தை இடதுபுறமாக திருப்ப அங்கே கண்ணாடி தடுப்பிற்கு வெளியே பைக் மீது சாய்ந்தபடி அவள் வரவிற்காக காத்திருந்தான் அஸ்வின். கணவனை கண்டதுமே சட்டென அவள் முகம் பிரகாசித்தது. ஆனால் எப்போதும் வீட்டிற்கு வருபவன் இன்று என்ன அவளை தேடி இங்கே வந்திருக்கிறான் என்ற கேள்வியில் அவள் புருவ மத்தி முடிச்சிட்டது. என்னடி இவ்வளோ நாள் இல்லாம இப்போ தேடி வந்திருக்கார்? சண்டையானத சொன்னவ சைலண்டா சமாதானம் ஆகிட்டியா? சொல்லவே இல்ல என்றாள் கண்மணி. நீ வேற, இத்தனை நாள் மீட் பண்ணின போது கூட நானா பேச்சு கொடுத்தாதான் அங்கிருந்து பதில் வரும். ஆனா இப்ப ஏன் திடீர்னு வந்திருக்காருன்னு புரியலடி. ஊடலை முடிக்க வந்திருக்காருன்னு புரியலையா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கியா என்று நக்கலாக சுனிதாவை பார்க்க, வாய மூடடி, இத்தனை மாசமா வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கார். ஆனா ஒரு நாளும் என்கிட்ட இப்படி தனியா பேச நினைச்சது கிடையாது. இப்ப வந்திருக்காருன்னா விஷயம் சீரியஸா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தா என்னம்மா, இனியும் உன்னோட போதைக்கு என்ன ஊர்காயாக்க நினைக்காத, நான் சிக்க மாட்டேன் என்ற கண்மணியை முறைத்தாள் சுனிதா. இனி நீ ஆச்சு உன் ஆளாச்சு, ஆள விடுடி என்று சிரிப்போடு கண் சிமிட்ட, ஏ விளையாடாத கண்மணி, என்னோட கார் இன்னும் சர்வீஸ்ல இருந்து வரல, அதுதான் உன் ஆள் வந்திருக்காரே, நான் கிளம்புறப்பா, நீ அவரோடு வா என்றவள் வேகமாக முன்னே செல்ல, கண்மணி நில்லுடி என்று அவள் பின்னே ஓட்டமும் நடையுமாக சென்ற சுனிதா அஸ்வினை மோதி நின்றாள். தடுமாறி அவளை பிடித்தவன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சுனிதா என்றான் தீவிர குரலில். சொல்லுங்க. இங்க வேண்டாம், உங்க வீட்டுக்கு போகலாம் என்று அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றான். மகள் மருமகன் இருவரும் ஒன்றாக வருவதைக் கண்டு அவள் பெற்றோர் மகிழ்ச்சியோடு வரவேற்க, மாமா எனக்கு சுனிதா கிட்ட பேசணும், அதுதான் நானே கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு என்ன மாப்பிள்ள, தாராளமா பேசுங்க என்றவர் மனைவியிடம் அவர்களுக்கு காஃபியும் சிற்றுண்டியும் கொடுக்க சொன்னார். வாங்க போலாம் என்று கணவனை அறைக்கு அழைத்து சென்றவள் அவனோடு சோஃபாவில் அமர்ந்து, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா என்றாள். ஆமா சுனிதா, உனக்கு என் மேல இப்போ கோபம் குறைஞ்சிருக்கும்னு தெரியும். எந்த நிமிஷமும் நீ வீட்டுக்கு வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அப்படி வரும்போது திரும்ப ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படி என்ன பிரச்சனை? அசோக்குக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உனக்கு தெரியும் தானே என்றதற்கு அவளிடம் தலையசைப்பு. அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல என்று தொடங்கி இப்போதைய அவன் நிலை வரை நடந்ததை அஸ்வின் சொல்லி முடிக்க திகைத்திருந்தவளிடம் சில நொடிகளுக்கு அசைவில்லை. அப்பா இறந்தபோது அவனை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது உனக்கே தெரியும். ஆனா இப்போ அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பிடிவாதமா இருக்காங்க. வாட் என்றதும் கவிலையா மருத்துவமனைக்கு வந்து சென்றது. அங்கு நடந்த பிரச்சனைகளை அஸ்வின் சொல்லி முடிக்க சுனிதாவிற்கு அருவருத்து போனது. நானும் எவ்வளவோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அஷு, ஆனா இப்படியுமா? சீ, இப்படிப்பட்ட ஒருத்திக்காகவா அஞ்சு வாழ்க்கையை உங்க அண்ணன் நாசமாக்கினான்? அன்னி வாழ்க்கையை மட்டும் இல்ல, அவளுக்காக தான் எங்க அப்பா உயிரையும் பறி கொடுத்தோம். அன்னி விஷயத்துல எங்க அப்பாவை நான் நியாயப்படுத்தல. அதே சமயம் எந்த அப்பாவும் அனுபவிக்க கூடாத கொடுமைய அவர் அனுபவிச்சார். சுனிதா, என்ன சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்த அதிர்ச்சியில தானே மாமா இறந்ததா சொன்னீங்க. ஊருக்கு அப்படி சொல்லி வச்சோம், ஆனா உண்மை காரணம் அது கிடையாது என்றவன் காவல் நிலையத்தில் சர்வேஸ்வரன் படம் போட்டு காண்பித்ததை சொல்லி முடிக்க உச்சபட்ச அதிர்ச்சியோடு கணவனை பார்த்திருந்தாள் சுனிதா. நிஜமாவா சொல்றீங்க?
இப்படியா நடந்தது? ஆமா, அண்ணனை முதல்ல போக சொல்லிட்டார். என்னையும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். என்னால என்றவனுக்கு அன்றைய தினம் மீண்டும் நினைவில் எழ கோபம், அருவெறுப்பு, துக்கம் என்று அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டதில் அஸ்வினின் பேச்சு தடைப்பட்டது. கணவனின் முகத்தில் படர்ந்திருந்த வேதனையை கண்டு, போதும், நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது என்று அவனை அணைத்து தேற்றினாள். சுனிதாவின் ஒற்றை அணைப்பில் குழந்தையாய் அடங்கியவன் அடுத்த சில கணங்களில் முழுதாக உடைந்து போனான். இத்தனை நாளா இதெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சுட்டு என்னால என்றவனிடம் மெல்லிய விசும்பல். எனக்கு புரியுது அஷு, காம் டவுன் என்று அவன் முதுகை வருடி கொடுக்க, யார்கிட்டையும் இதையெல்லாம் ஷேர் பண்ண முடியாது சுனிதா. ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு பல நேரம் தோணும். பட் எனக்கு அந்த அருகதை இல்லைன்னு அமைதியாகிடுவேன். அதை விட அன்னைக்கு நானும் அதே குட்டையில் ஊறின மட்டன்னு நீ சொன்ன. இப்போ எங்க இதெல்லாம் தெரிஞ்சா என்னையும் தப்பா நினைப்பியோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஷு, இப்போ உன் மனசு மாறி இருக்கிற நேரத்தில் எல்லாமே சொல்லிடுறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது. இனியும் உன்கிட்ட மறைக்க என்கிட்ட எதுவும் இல்லை. அதே நேரம் அம்மா சொல்றது செய்யாம போனா 2 உயிர் போக நாங்கள் காரணங்கிற குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக எனக்கு இன்னும் அதிகமாகும் சுனிதா. அதிகமாக கூட இல்லை, ஒரு 2லிருந்து 3 வாரம் அவன் நடக்க ஆரம்பிச்சதும் தனியாக போக சொல்லிடுவோம். அது வரைக்கும் இது கூட அம்மா திருப்திக்காக தான். எனக்கு உடன்பாடு கிடையாது. உனக்கு சம்மதம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் வேற வீடு பார்க்குறேன் என்ற கணவனின் பேச்சு சுனிதாவின் மனதை கொள்ளை கொண்டது. ஆரம்பத்தில் தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்ற முடிவில் இருந்தவள் அவனுக்காகத்தான் கூட்டு குடும்பத்தில் இருக்க சம்மதித்தாள். ஆனால் அங்கிருந்த 2 மாதமும் நந்தினி அஞ்சுவுடனான பந்தம், சகோதர பாசம் அவள் எண்ணத்தை முழுதாக மாற்றியிருந்தது. அதுவும் இப்போது மூவருமே உடன்பிறவா சகோதரிகள் என்றாகி போனதில் நிச்சயம் அவளால் நந்தினியை விட்டு தனித்திருப்பது கடினம். அதிலும் அஸ்வின் 2-3 நாட்கள் தொடர்ந்து பணியில் இருக்கும் போதெல்லாம் அவளை உயிர் போடு வைத்திருந்தது நந்தினி, அஞ்சு மற்றும் குழந்தைகளும் தான். தனக்காக இத்தனை பார்க்கும் கணவனுக்காக எதையும் செய்யும் நிலையில் இருந்தவள், இட்ஸ் ஓகே அஷு, கூட்டிட்டு வர சொல்லுங்க, ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன், எதிர்பார்க்க கூடாது. இப்போ உங்க அண்ணனோட பிரசன்ஸை நான் சகிச்சுக்கிறது உங்களுக்காக தான். அதுக்கு மேல சமைக்கணும், பணிவிட செய்யணும்னு யாரும் என்றவளை இடையிட்டவன், அப்படி உன்னை சொல்ற அளவுக்கு நான் விட்டுடுவேன்னு நினைக்கிறியா சுனிதா? என் மேல நம்பிக்கை இல்லையா என்றான். எங்கே மனைவி தன்னை இன்னும் முழுதாக நம்பவில்லையோ என்ற பரிதவிப்பில். அப்படி இல்லை அஷு, நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆக்சுவலா உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன? நாளை மறுநாள் உங்க பர்த்டேக்கு வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஹனிமூன் கிளம்ப பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ அஞ்சுவோட கல்யாணம் இருக்கிறதால அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். என்ன சொல்ற, நிஜமாவா என்றவனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அப்போ நீ என்ன முழுசா மன்னிச்சிட்டியா பேபி? ஆமா, எனக்கு அந்த பழைய அஸ்வினை விட இந்த புது அஸ்வினை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற மறுநொடியே மகிழ்ச்சியில் மனைவியை தூக்கி சுற்றினான். அச்சோ, போதும் போதும் அஷு, கீழே இறக்கி விடுங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு என்ற பிறகே அவளை இறக்கி நிறுத்தினான். எப்படியும் நான் அங்க வந்துதானே ஆகணும், இப்போ உங்களோடவே கிளம்பட்டுமா என்றதில் அவன் மகிழ்ச்சியை விவரிக்கவும் வேண்டுமா என்ன? காஃபியோடு அங்கே வந்து அவள் அன்னையிடம் விஷயத்தை சொன்னவன் உடனே அரவிந்திற்கு அழைத்து தன் சம்மதத்தை சொல்லிவிட்டான். ஆனால் அங்கே விஷயத்தை கணவன் மூலமாக கேள்விப்பட்ட நந்தினிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. ஏற்கனவே வீட்டில் நடந்துவிட்ட எதிர்பாராத அசம்பாவிதங்களால் நந்தினி அரவிந்த் தன்னிடம் எதையோ மறைக்கிறான் என்பது புரிந்தாலும் அதை பெரிதுபடுத்தவில்லை. இப்போது தெரிந்த விஷயம் அவள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்பதால் நந்தினிக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இதுக்கப்புறமும் உங்க அம்மாவால எப்படி அவனை சப்போர்ட் பண்ண முடியுது? எனக்கு இதை நினைச்சாலே கொமட்டுதுங்க என்றவளால் சுத்தமாக தாழ முடியவில்லை. அவங்க இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க நந்தினி. ஆனா சாக போறேன்னு சொல்றவங்கள அப்படியே விடவும் முடியல. கொஞ்ச நாள் அவன் எந்திரிச்சு நடக்கிற வர, அதுக்கப்புறம் நிச்சயம் யார் சொன்னாலும் அவனை நானே இங்க தங்க விட மாட்டேன் என்றிட நந்தினியும் அரை மனதாகவே சம்மதித்தாள்.